தொழில் முனைவோர் கூட்டுறவு மடானி மலிவு விற்பனைகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு அவற்றில் 8.5 மில்லியன் ரிங்கிட்டுக்கு விற்பனை பதிவாகியுள்ளது. JMKU திட்டம் மக்களின் நிதி சுமைகளையும் வாழ்க்கை செலவினத்தையும் குறைக்கும் நோக்கத்தை கொண்டு 25,000 தொழில் முனைவர்களுக்கு பயனளித்துள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நாடாளுமன்ற மக்களவையில் தெரிவித்தார். இந்த விற்பனைகளில் வழங்கப்படும் சிறப்பு விலை கழிவு விகிதங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடிப்படையில் வித்தியாசப்படுகிறது. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனது வைத்து அவர்களின் நிதி ஒதுக்கீட்டில் மேலும் அதிகமான விலை கழிவை வழங்கலாம் என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில் கூட்டுறவு கழகங்களின் வெற்றியை அதிகரிக்க SKM எனப்படும் மலேசிய கூட்டுறவு ஆணையம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கூட்டுறவு வணிக நடவடிக்கைகளை மேம்படுத்த தகுதியுள்ள கூட்டுறவு கழகங்களுக்கு SKM சுழல் மூலதன நிதி மூலம் 2 லட்சம் ரிங்கிட் பிணை ஒப்பந்தமற்ற நிதி வசதிகளை வழங்குவதும் அவற்றில் அடங்கும் என்றார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.